மதுரை திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவிகளை துன்புறுத்துவதாக பெற்றோர் நேற்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருந்தனர். இந்த நிலையில் தலைமை ஆசிரியர் கொடுமையால் பல மாணவிகள் டிசி வாங்கி சென்றதாகவும் அரசு பள்ளி மாணவிகள் வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். குடிநீர் வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வரும் நிலையில் கழிப்பறையை 1 மணி நேரம் மட்டுமே திறந்து வைப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிள்ளைங்க வந்து டிசி வாங்கிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ஏழை குடும்பத்துலேருந்து வரனால எங்களால் போக முடியாது. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலை நம்பி தான் இருக்கோம். நாங்கள் இதுக்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேரணும்னா 8 கிலோமீட்டர் தள்ளி போனோம். அந்த அளவுக்கு போக முடியாது எங்களால். எங்கள் வசதிக்கு ஏற்ப தான் நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். ஆனால் இவங்க வந்து என்னால் இங்கே படிக்க முடியலன்னா டிசி வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பாத்ரூமில் தண்ணியே வர மாட்டேங்குது. ஏதாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட 1 மணி நேரத்துக்கு மேலே அது வரதே இல்லை. ஏதாவது பெரிய அதிகாரி வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி விடுறாங்க. அதை போய் அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று வச்சு எங்களை பற்றி எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட தப்பாக சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது. பாத்ரூமை வேறு பூட்டி வச்சுக்கிறாங்க. கேட்டால் நீங்கள் நாப்கின் போடுறீங்க, அதனால் உங்களுக்கு பாத்ரூம் தர மாட்டோம்னு சொல்கிறாங்க. குடிக்க தண்ணி கூட வர மாட்டேங்குது. நாங்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.